எனதருமை மகர ராசி என்பவர்களே, பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய நேரம் இது. சிசிடிவி கேமரா போட்ட மாதிரி உங்களை உற்று கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கேமரா வழியா உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அப்படிப்பட்ட நேரம். வாழ்க்கையில உயருகிறீர்கள். பொன்னெழில் பூத்தது புதுவானில் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில உயரும். சார், மகர ராசிக்கு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் உண்டு சார். மகர ராசியில பிறந்தவங்க உழைக்க தயங்காதவங்க. பலரும் சொல்றாங்க, சார் மகர ராசி சனி பகவானோட ராசி இல்லை, அவங்க எப்படி உழைப்பாங்கன்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கும்பராசியில் பிறந்தவர்கள் அமைதியாக இருப்பார்கள். மகர ராசியில் பிறந்தவர்கள் நிறைய பேசுவார்கள். மகர ராசியில் பிறந்தவங்க இருக்காங்க பாருங்க, சுறுசுறுப்புக்கு பேர் போனவங்க, கடின உழைப்புக்கு பேர் போனவங்க, கெட்டிக்காரங்க, வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள். மகர ராசிக்காரங்க ஒரு குடும்பத்துல தோத்து போனா கர்மா பிடிச்சு ஆட்டுதுன்னு அர்த்தம். மகர ராசிக்காரங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. மகர ராசிக்காரர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவங்க. மகர ராசிக்கு ஒரு துன்பம் வந்தால் மகர ராசிக்காரங்க காரணம் இல்லை. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரமான்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அது விதியினால துன்பம் இருக்குமே தவிர இவங்க மதியினால துன்பம் வந்திருக்காது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நேரம். 7.5 சனி, உங்களை பிடிச்ச 7.5 சனி விலகிருச்சு. ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 7.5 சனியாக உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த சனி பகவான், 7.5 வருஷமாக உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த சனி பகவான் உங்களை விட்டு விலகி இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. சூப்பர் பிளேஸ் அது. சனி பகவானுக்கு மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார். 3ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு மிக பிடித்த இடம். அந்த இடத்தில் அவர் நன்மை மட்டுமே தருவார். 3rd பிளேஸ்ல போய் அவர் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா 7.5 சனி விலகிருச்சுன்னு அர்த்தம். முத்தான வேலை கிடைக்கும், சூப்பரா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதனால வரைக்கும் சரியான வேலையே கிடைக்கல அப்படின்னு மகர ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தா இனி நீங்க நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவீங்க, வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்க, நினைச்சதெல்லாம் நடக்குங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்க சில பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துருப்பா பாருங்க, இப்போ ஒதுங்க ஆரம்பிச்சிருவான். பிரச்சனை பண்ணினவெல்லாம் ஒதுங்கி போயிடுவான். நண்பர்கள் உங்களை கேலியும் கிண்டலும் பண்ணினவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. உறவினர்கள்ல பார்க்கும்போது தான் சில பேர் அட்வைஸ் பண்ணுவான், நீங்கள் வேலைக்கு போகல வச்சுக்கோங்க. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போகிறது தயங்குவீங்க, ஏன்பா வரமாட்டேங்கன்னு அப்பா அம்மா கேட்டால், அப்பா சித்தப்பா இருக்காரு, பெரியப்பா இருக்காரு, பெரியம்மா இருக்காங்களே, என்னமோ இவங்க சாதிச்ச மாதிரி எங்களை கூப்பிட்டுக்கிட்டு இன்னும் ஏன்பா வேலைக்கு போகல எங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தயங்குவாங்க பாருங்க. தயக்கங்களெல்லாம் தூக்கி போடலாம், காலர் தூக்கிட்டு நடக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. 3ஆம் இடத்தை சனி பகவான் போய் அமர்ந்துட்டாரு, நல்ல வேலை வாய்ப்பை தந்துடுவார். ஆஃபீஸில் பக்கத்தில் உட்கார்ந்த பல பேர் வயிற்று வலி பத்தாருவா இருப்பான், உங்களுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருப்பான், அவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. அக்கம் பக்கத்து வீட்டில் உங்களோடு நட்புறவுக்கு எதிராக இருந்தவர்கள், உங்களை எதிர்த்தவங்க, ஒன்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி இப்போ வரணும், இல்லை அவங்க காணாமல் போகணும். இந்த 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது இவ்வளவு நன்மைகள். நிறைய டிராவல் அமையும், வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில வாய்ப்புகள் அமையும். எக்ஸ்ட்ரா தொழில் பண்ணுவீங்க. சில பேர் வீடுகளுக்கு கொண்டு போய் உணவு கொண்டு போய் கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா தொழில். நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் இருப்பீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்து பல தொழில் செய்து குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரும், வேலை கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். என்றைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனமாக இருக்கணும். சில பேர் கெட்ட பழக்கங்களை இப்போ சொல்லி தருவான், அதில் கவனமாக இருங்க. மிக முக்கியமாக குரு பகவானுடைய இன்னருளால் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரப்போகுது. நல்ல குறிச்சி வச்சுக்கிடுங்க. கல்யாணம் தடைப்பட்ட மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வரும். கல்யாணம் ஆல்ரெடி ஆகி குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைச்சே தீரும். இந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்பாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா குடும்பங்கள் இப்ப சில பிரச்சனைகள் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிலருக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய அமைப்பு கூட வரும். ஆனாலும் இந்த சனி பகவானுடைய இந்த காலம் பொற்காலம்ங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. நிறைய மேன்மைகள் பார்க்க போறீங்க. ஹெல்த்தை கொஞ்சம் கவனிக்கணும். இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்கள் சிலருக்கு இருக்கும். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிப்பீங்க, ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க, ஆஃபீஸில் அதனால ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய நன்மைகள் காத்திருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் என்ன செய்தால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி உங்களுக்கு தேடி வரும் என்று சொன்னால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆலயம்மன். சென்னையில் கடல் ஊருக்குள் வந்தபோது அந்த அலையை தடுத்த அம்மன் ஆலயம்மன், அவளை சென்று வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையுடைய துன்ப அலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவாள். அதே மாதிரி தீப்பாய்ந்த அம்மன் எங்க இருந்தாலும் சென்று வழிபடலாம், உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வரும். குச்சனூர் சென்று வழிபடலாம். தேனி குச்சனூர், அங்கு சென்று காகம் வாங்கி வையுங்கள். சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள், நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த காலத்தில் என்ன பண்ணணும்னா, சமையல் தொழிலாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். ஹோட்டலில் சர்வர் இருப்பாங்க, ஒரு சின்ன கேண்டீன் வச்சு நடத்துகிறவங்க இருப்பாங்க.
ஏழை தொழிலாளிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு உதவி செய்து பாருங்கள், இறைவன் திருக்கருணை காட்டுவான்.